உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலின் ஊடாக மற்றுமொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுற்றுலா காணொளி தான். இதில் நாங்கள் தெஹிவளையில் இருக்கிற மிருக காட்சி சாலைக்கு போகிறோம். இதில் சின்ன ஆக்களுக்கு வேறு டிக்கெட், பெரிய ஆக்களுக்கு வேறு டிக்கெட் இருக்குது. எடுத்துகிட்டு நாங்கள் முதல்ல பார்க்க போகிறது நீர்வாழ் காட்சி சாலையை பார்க்க போகிறோம். இதில் நிறைய வகை வகையான மீன்கள் இருக்கிறத பார்ப்போம். நாங்கள் வாங்க பார்ப்போம். இதில் நிறைய வகையான மீன்கள் இருக்குது. சில மீன்கள் தனியாக தான் இதில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மீன்கள் என்னென்னு சொல்லி தனியாக போட்டிருக்கிறேன். வேறு மீன்கள் அதுக்குள்ளே போட்டு அந்த மீன்களை பிடிச்சி சாப்பிட்ருமோம். அதனால் தனியாக மீன்களாக போட்டு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், சில மீன்கள் நிறைய மீன்கள் இருக்குது. சிலது ஒன்று தனி அப்படி தான் இருக்குது. இதில் மற்ற ஒவ்வொரு என்னென்ன மீன் இனங்கள்ன்ட்டு சொல்லி இதில் நாங்கள் வடிவெடுத்து காட்டியிருக்கிறோம். பார்த்தா விளங்கும். இந்த மீன்கள்ன்ற பேர்கள் எல்லாம் போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. அவங்க மீன்கள் விற்கிற கடைகளில் போய் பார்த்தாலும் அப்படியான மீன்கள் எல்லாம் பார்க்கல. சின்ன சின்ன மீன்கள் தான் வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய ஜாதி மீன்கள் இருக்குது. மற்றவர்களே நீங்களும் மிருக காட்சி சாலைக்கு போகலாம். காலமே நேரத்தோடு போய் பார்க்குறது நல்லா. எங்களோட சேனலுக்கு புதுசாக வரவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க உறவுகளே. நிறைய வடிவான மரங்கள் நிற்கிது, பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் கொண்டா பார்த்து கொண்டு போவோம். இங்கே ஒவ்வொரு பகுதிக்கும் இலக்கங்கள் போட்டிருக்குறாங்க. இப்படி 1 தொடக்க 46 வரையான இலக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியாக ஒரு செக்ஷனாக போய் பார்க்கணும். நாங்கள் பாருங்க, வடிவம் சேப்பசையில் இருக்குது. பார்த்திங்களா, அந்த ஃபிஷ் டேங்க் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போய்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் நூதன சாலை பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே மேலுக்கு போய் பார்ப்போம். நூதன சாலையில் என்ன இதில் உருவங்களோட வச்சிருக்கிறாங்க. எலும்பு கூடு வச்சிருக்கிறாங்க. அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுகள்லாம் இறந்த உயிரினங்கள் தான். ஒவ்வொன்றுக்கும் அதில் பேர் எவ்வளோ காலம் என்னன்னு போட்டிருக்காங்க.
உண்மையாகவே இந்த பொரியலெல்லாம் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இதெல்லாம் இறந்த மிருகங்கள். சிலது இது மாதிரி தான் இருந்திருக்கும்னு சொல்லி மாதிரி ஊட்டல் மாதிரியே செய்து வச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்களா இரும்பு கூடுகள் இருக்குது, கொம்புகள், மான்கள், மெரைகள், அதுன்ற கொம்புகள், மண்டையோடுகள் எல்லாம் இருக்குது. மிருகங்களோட மண்டையோடுகள், பெட்கள், ஊரான பெட்கள் எல்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க உறவுகளே. அடுத்ததாக நாங்கள் ஒரு பகுதி மீன்கள் இருக்குது, அதையும் பார்த்துக்கொண்டு அடுத்ததாக பார்ப்போம். இதை பார்த்தீங்களா, தீக்கோழி. இது வந்து மிருகங்கள் வடிவான பூ மரங்கள், பழ மரங்கள் எல்லாமே நட்டிருக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. மயில், வெள்ளை மயிலை பாருங்க. வெளிநாட்டு பறவைகள் உறவுகளே பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொரு என்னென்ன பறவைகள்னு சொல்லி அந்த போட்டோட எடுத்து போட்டுருக்கோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் அந்த நம்பர் ஆர்டர் படி போனால் தான் உறவுகளே சரியா அங்கே போய் பார்த்துட்டு வெளியேறுவீங்க. இல்லை நாங்கள் 46 47 நாங்கள் இப்போ ஒரு 15-20 பார்த்துட்டு போவோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த வழி போகிறன்னு தெரியாமல் அதுக்குள்ளே திரும்ப சுத்த வேண்டி வரும். அதனால் நீங்கள் நம்பர் ஆர்டரின் படி போய் பார்க்கலாம். கொண்ட பாருங்கள். எல்லா பாதையும் ஒரே மாதிரி இருக்குது, எந்த வழியால் எந்த வழியால் வெளியேறணும்னு சொல்லி தெரியாது. அதனால் நீங்கள் நம்பர் ஆர்டரின் படி போனீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் கடைசியாக வெளியேற பாதையால் வெளியேறலாம். அது உங்களுக்கு கோயிலில் வெளியேறதுக்கு லேசாக இருக்கும். அதனால் நீங்கள் காலை மணி நேரத்தோட போகணும். மற்ற இங்கே கேன்டீன்கள் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடுகள் எல்லாம் ப்ரைஸ் தான். நீங்கள் வெளியிலேருந்து வண்டி கொண்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாலும் கொண்டு போகலாம். வெளியிலேருந்து வண்டி கொண்டு போகிறத விட இதுக்குள்ளே ப்ரைஸ் கொஞ்சம் கூட. நீங்கள் வெளியிலேருந்து வண்டி கொண்டு போகலாம். பாருங்கண்டா நிறைய வாத்து குஞ்சு வருது பார்த்தீங்களா, நிறைய லைனில் வராங்க. இது காட்டுக்கோழி. அதுக்குள்ளே காகமும் இருக்குது, இந்த மேலுக்கு இருக்குது காகம், காட்டுக்கோழி, மயில்,
வெளிநாட்டு பறவைகள் உள்நாட்டு பறவைகள் அதெல்லாம் பறவையாக வச்சுருக்குறாங்க. மீன்கள் எத்தனை வகையான மீன்கள் இருக்குது உறவுகளே. இனி நாங்கள் எங்கேயால போய் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா புலியை போய் பார்க்கலாம். அதுக்குரிய போட் இருக்குது. நாங்கள் அதில் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் புலி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஒரு புலி தண்ணிக்குள்ளே படுக்குது. அங்கால ஒரு புலி தூங்குது, இங்கால ஒரு புலி தூங்குது. தூங்கல தண்ணியில் குளிச்சு கொண்டு இருக்குது. இது நீர் ஜானை. இந்த ஜானை சரிங்களா? புள்ளிமான், இது செம்மான்கள். இது சாப்பாடு போட்டிருக்கவங்களுக்கு சாப்பிட்றாங்க. இது மறை இருக்கு, மான் இருக்கு. சிங்கம் தூங்குறாங்க. இது சருகுமா. இந்த பருந்து, ஆலா, வெள்ளை பருந்து, கழுகு எல்லாமே இருக்குது. இதில் குட்டியாக சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு சில்ட்ரன் பார்க் செட்டப்பும் இருக்குது. ஒட்டகம், இதுங்களா ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி. வெள்ளையும் வெளிநாட்டு பறவைகள். கரடியை பார்த்தீங்களா உறவுகளே? எலும்பிலியை காட்சி சாலைக்கும் ஃபேமிலியோடு போகலாம் உறவுகளே. போய் காலமே நேரத்தோடு போய் பார்க்குறதுக்கு பாருங்கள். அடுத்தது வெளியிலேருந்து நீங்கள் சாமான் பண்ணி போகலாம். பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வெளியில் பண்ணி போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் உறவுகளே. நன்றி, பாய்.